வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். உங்களுக்கு வீட்டில் இருந்தபடி ஒரு ட்ரஸ்டடான கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ கைஸ், இந்த வீடியோல என்னென்ன சென்டென்சஸ் பார்க்க போறோம் பார்க்கலாமா? இந்த இடம் எங்கே? ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு பிளேஸ்க்கு போறோம் அப்படின்னா அந்த பிளேஸ் இங்க இல்லையே, இது எங்க போச்சு, அந்த இடம் எங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை வேர் இஸ் திஸ் பிளேஸ் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லை அட்ரஸ் கேட்கும் போதும் அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும் போது வேர் இஸ் திஸ் பிளேஸ் அப்படின்னு கேட்பாங்க. என் மனம் தொலைந்து போனது. ஸோ யாராவது புதுசா ஒருத்தரை பார்த்தோம் அப்படின்னா அவங்க கூட ஒரு எமோஷனல் கனெக்டோ இல்லை லவ்வோ பண்றோம் அப்படின்னா என் மனசு தொலைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை ஐ லாஸ்ட் மை மைண்ட். ஐ லாஸ்ட் மை மைண்ட் அப்படின்னா என் மனசு தொலைஞ்சு போச்சு, என்னோட மனசு தொலைச்சிட்டேன், இந்த மாதிரி சொல்றது ஐ லாஸ்ட் மை மைண்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், இப்பொழுது என்ன நேரம்? நம்ம கிட்ட நம்ம வாட்ச் கட்டிருந்தோம் இல்லை மொபைல் வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிட்ட கேட்பாங்க இல்லையா, என்ன நேரம், இப்போ என்ன நேரம், என்ன டைமு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? இப்பொழுது என்ன நேரம், இப்போது என்ன நேரம், வாட் த டைம், வாட் டைம் இஸ் இட் நவ் அப்படின்னு கேட்கலாம். வாட் தி டைம் தான் சொல்லுவாங்க. வாட் தி டைம் இஸ் இட் நவ்னு கேட்பாங்க. வாட் டைம் இஸ் இட் நவ் அப்படின்னாலுமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் தி டைம் சொல்லலாமா இல்லை வாட் டைம் கேட்கலாமா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் நேரம் தவறினேன். நாங்கள் ஆன் தி டைமில் போகல, கொஞ்சம் டைம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை ஐ மிஸ்டு த டைம். ஐ மிஸ்டு த டைம் அப்படின்னா டைம் மிஸ் பண்ணிட்டேன், லேட்டாக போயிட்டேன், இதெல்லாம் சொல்லும் போது ஐ மிஸ்டு த டைம் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு என்ன சென்டென்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, அண்ட் ஆல்சோ இது டே டு டே லைஃப்ல அதிகமாக பேசுகிற சென்டென்சஸ் தான். ஸோ தப்பு இல்லை, பேசுங்க. தப்பா இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வா நாம போய் யார் பார்க்கலாம், யார் என்று பார்ப்போம் அப்படிங்கிறத லெட்ஸ் கோ செக். லெட்ஸ் கோ அண்ட் செக் அப்படின்னா வா நம்ம போய் யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் இல்லையா? அததான் ஸ்டார்டிங்ல லெட்ஸ் யூஸ் பண்ணி சொல்வோம். லெட்ஸ் அப்படிங்கிறது தான் லெட்ஸ்ன்னு சொல்வோம். நான் அதை எல்லாம் பார்க்கலாமா? புதுசா ஒரு பொருள் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம கிட்ட கேட்பாங்க இல்லையா, நான் அதெல்லாம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்கறத கேன் ஐ சீ தேம், கேன் ஐ சீ தேம் அப்படின்னா நான் அதெல்லாம் பார்க்கலாமா. ஆனா உங்க உங்க பேக் பார்க்கலாமா அப்படிங்கிறத கேன் ஐ சீ யுவர் பேக் அப்படின்னு கேட்கலாம். கேன் ஐ அப்படின்னு கேட்கும் போது பார்க்கலாமா இந்த மாதிரி ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்போம் இல்லையா? ஸோ அந்த டைம்ல நம்ம கேன் யூஸ் பண்ணிக்கலாம். நீ ஏன் எப்பொழுதும் இப்படியே சொல்ற அப்படின்னு சொல்றத ஒய் டு யூ ஆல்வேஸ் சே சச் திங்ஸ். ஒய் டு யூ ஆல்வேஸ் அப்படின்னா எப்பவுமே. ஒய் டு யூ ஆல்வேஸ் சே சச் திங்ஸ் அப்படின்னா ஏன் நீ அதை பற்றியே பேசுற, அதையே சொல்லிட்டு இருக்க, இந்த மாதிரி கேட்கறத ஒய் டிட் யூ சே ஆல்வேஸ் சே சச் திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது, நீ குட்டையை குழப்பாத. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு, நீ குட்டையை குழப்பாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த குட்டையை குழப்பாத அப்படிங்கிறத டோன்ட் மெஸ் இட் அப். டோன்ட் மெஸ் இட் அப் அப்படின்னா குட்டையை குழப்பாத அப்படின்னு சொல்றது. இன்னைக்கு பார்த்த சென்டென்சஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே டே டு டே லைஃப்ல அதிகமாக பேசுகிற சென்டென்சஸ் தான். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா கீழே பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. டெய்லி யூசிங் பிளேலிஸ்ட்ல வந்து உங்களுக்கு சென்டென்ஸ் பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கும். கீப் சப்போர்ட்டிங் மீ. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் என்னோட சேனலுக்கு ரொம்ப தேவை, எனக்கும் ரொம்ப தேவை. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம். Until then, tata, bye.